ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி தோசைக்கு மிளகா அப்படி செய்வோம் இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு 2 சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அந்த எண்ணெயிலே ஒரு 10 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கூட குறைச்சி மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா மிளகா வறுபட்டதுக்கப்புறம் அதையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரைக்காப்படி கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் அந்த எண்ணெய் சட்டியிலே போட்டு சிம்மில் வச்சு வறுங்க. கைவிடாமல் வறுக்கணும். இல்லாட்டினா ஒரு பக்கம் கரிஞ்சிருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும், வறுபடாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வருங்க. உங்களுக்கு வறுபட்ட தெரியலனா ஒரு கடலைப்பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா நறுக்குன்னு கடி வரும். அதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்துடலாம். அரைக்காப்படி கடலைப்பருப்புக்கு காப்படி உளுந்து எடுத்துக்கிறேன். அது சரியான அளவாக இருக்கும். அதையும் சேர்த்து எண்ணெய் சட்டியில் நல்லா செவக்க வறுக்கணும். அந்த வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு சைடே நல்லா செவந்து வந்திருக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை முழுசாக காப்படியே போட்டு வறுத்தாலும் சரி தான், இல்லை பாதி பாதியாக போட்டு வறுத்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அந்த எண்ணெய் சட்டியிலே ஒரு 8 பல் பூண்டு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு சும்மா கிளறி அப்படியே இருக்கட்டும். அந்த சூட்லேயே அது பொரியும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் பெருங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கிறேன். அது எல்லாமே நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும், இல்லாட்டினா வேர்வை விட்டுரும் மிக்சியில் அரைக்கும் போது. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துட்டு மிளகா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மிக்சி ஜாரில் அந்த கலவையை கலந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் சின்ன மிக்சி ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா அரையும்னு. இதேமாரி நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சில பேர் இதை விடவே இன்னும் கொரகொரன்னு அரைப்பாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அதைமாரி அரைச்சிக்கலாம். இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அப்புறம் மீதி இருக்கிறதையும் அதேமாதிரி அரைச்சிக்கிறேன். இந்த பூண்டு உப்பையும் நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் முழுசாக இருக்கும் போதே போடக்கூடாது. நம்ம இந்த பொடியெல்லாம் நுணுக்குனதுக்கப்புறம் இதை கடைசியாக ஒரு தடவை இதை போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா போதும், நேவிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மிளகா பொடியும் ஒன்று சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் எல்லா உப்பு மிளகா எல்லாமே எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஒன்று கலந்துருக்கும். இது நல்லா கலந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அதிகமாக மிளகா பொடி பயன்படுத்த மாட்டிங்கன்னா கொஞ்சமாக வெளியில் வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி மணல் மணலாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.